ஹாய் மீபஸ். இன்னைக்கு ஜூன் 21. மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வீட்ல எல்லாருமே உட்காந்து என்ன அப்பளத்துக்குன்னு சொல்லி பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்ப நதி அப்பளம்னு சொல்லிட்டு குமரன் சொன்னோனே, நீங்க வந்து அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே நதியோட பேர் தானே, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் நதி அப்பளம்னு சொல்லி வச்சேன்னொன்னே, எல்லாரும் குமரனை பாராட்டுறாங்க. அப்புறமா இப்போ ஒரு மாடல் வேணுமே நமக்குன்னொன்னே, யாரை வைக்கலான்னொன்னே, பாட்டியையும் நர்மதாவுமே வச்சுக்கலான்னு சொல்லி காவேரி வந்து ஒரு சீன் எல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா, அது அவங்க 2 பேருக்கும் நடிக்கிறதுக்கு வரல. ஐயோ! நீங்க சொதப்புறீங்க விடுங்க. நம்ம வந்து கம்மியான சம்பளத்துல எதுனாச்சும் மாடல் கிடைக்கிறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு வராங்க. இங்க தாத்தா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து அப்படியே போஸ் வந்து வச்சு வச்சு பார்க்குறாங்க. இது நல்லா செட் ஆகுதே! நீங்க எப்படி இந்த மாரி பாலச்சந்திரன் அவங்க கண்லருந்துலாம் தப்பிச்சீங்க தாத்தா? நீங்க இந்த உங்க முகத்துல வந்து அப்படியே ஒரு ஹீரோ கலை தெரியுதேன்னோனே தாத்தா அப்படியே வெட்கப்படுறாரு. இப்போ உனக்கு என்ன வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்ல எங்க அம்மாவோட அப்பள கம்பெனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போலான்னு இருக்கேன்னொன்னே, எதனாச்சும் ஃபினான்ஷியலா எதுவும் வேணுமான்னே, ச்சே ச்சே அது இல்ல தாத்தா. நீங்க எங்க அப்பளத்துக்கு கொஞ்சம் மாடலா வர முடியுமான்னொன்னே, தாத்தா போய் நெறைய போஸ் எல்லாம் குடுத்து கடைசியில டயர்ட் ஆகி என்ன விட்டுருமா அப்படிங்கிறாரு. அப்ப பார்த்தா அங்க விஜய் வந்து யாருக்கோ கால் பேசுறதுக்காக அங்க வர்றாரு. இங்க பாரும்மா, இந்த மாரி விளம்பரத்துக்கெல்லாம் என்னைய மாரி இருக்கிறவங்கள விட இந்த மாரி இ விஜய் மாரி எலசா இருக்கிற பசங்கள தான் வச்சு எடுக்கணும். அப்பதான் இந்த மாரி நல்லா ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னோனே, இப்ப காவேரி அப்படியே ஃபோன வச்சு விஜய் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா வீட்ல போயிட்டு எனக்கு ஒரு சூப்பரான மாடல் கிடைச்சுட்டாங்க. காசெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு போலான்னு வந்தேன்னொன்னே, யாருன்னொன்னே, அதான் நம்மளோட மிஸ்டர் விஜய் அப்படின்னோனே எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. "என்னடி சொல்ற? சும்மா இரு. தேவையில்லாம விஜய் தம்பிட்ட போய் கேட்காத" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா குமரன் வந்து என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆளா தெரியலையான்னு கேட்குறாரு. பாட்டி வேற கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணிட்டு, "நீ விஜய் கிட்டயே போய் கேளு" அப்படின்னோனே, காவேரி ஓகே அப்போ அவரே வச்சுக்கலாம். இந்த மாரி வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எடிட்டிங் வேலைக்கு மட்டும் வேற யாரையாவது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, இப்ப நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப வீட்ல வந்து விஜய் வந்து உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாரு. காவேரி இங்க ஆங்கிள்லாம் வச்சு பார்த்துட்டு விஜய் பார்த்தோனே அப்படியே அமைதியா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "எங்க போயிட்டு வர? அம்மா வீட்டுக்கா? அது பக்கத்துல இருந்தோனே உனக்கு வசதியா இருக்குல்ல. எனக்கு ஆனா அப்பப்ப என்னதான் தனியா விட்டுட்டு போயிடுறேன்னோனே." "ஆ என்ன சொன்னீங்க?" அப்படின்னோனே, "ஆமா நீ என்ன அப்பப்ப தனியா விட்டுட்டு போயிடுறல்ல. நான் மட்டும் இங்க தனியா உட்காந்துருக்கேன்னோனே." "என்ன பாஸ் மிஸ் பண்ற மாரியே பேசுறீங்க?" அப்படின்னோனே, "ஆமா நான் உன்ன மிஸ் பண்ண தான் செய்றேன்னோனே." "ஆ இனிமே அப்படி போல" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு, "ஏன் பாஸ் நான் உங்க டிபிய பார்த்தேன். ஏன் அத ரொம்ப நாளா மாத்தாமலே வச்சிருக்கீங்க?" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசுறத ராகினி பின்னாடி நின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "அது போன மாசம் வச்சதுன்னொன்னே." "என்ன பாஸ் நீங்க எப்படி அழகா பளபளன்னு பாலிஷா இருக்கீங்க. அப்பப்ப டிபி மாத்த வேண்டாமா? அவன் மாசத்துக்கு 10 டிபின்னு மாத்திட்டு இருக்கான். நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க?" உடனே சரி இப்பவே மாத்திருவோம்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்க போறாரு. ச்சே செல்ஃபி எடுத்தா மாத்தப் போறீங்க? அப்படிலாம் மாத்தக்கூடாது. நாளைக்கு பாருங்க உங்கள வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி, உங்கள விதவிதமா காஸ்டியூம் போட்டு, உங்கள வந்து கேமரால ஃபோட்டோ எடுத்து, அத நம்ம டிபியா வைக்கிறோம். சோசியல் மீடியால பிரபலமாக்குறோம் அப்படின்னோனே, அப்புறமா விஜய் டிவிக்காரனே உங்களுக்கு புது சீரியல் தொடங்க போறோம்ன்னு உங்கள வந்து கூப்பிடுவாங்க பாருங்க அப்படின்னோனே, விஜய் அப்படியே பார்க்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.